Okay, hi and welcome to this video lecture. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்யூனிகேஷன் அப்படின்றது இந்த ப்ராசஸ்ன்றது ஒரு ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். இது என்ன மாதிரி ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார் கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து யாரை நம்ம என்ன விஷயத்தை யாருக்கு ரிசீவ் யாருக்கு ரீச் பண்ணணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பர்சன் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். டயக்ராம் நல்லா இருக்காது, பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 பர்சன். ஓகே, இவர் ஒரு பர்சன், இவங்க ஒரு பர்சன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 பர்சன் இவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இவங்களுக்கு இந்த ஐடியாவை சென்ட் பண்ணணும். எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைப்போனா, ஓகே நான் பேசுகிறேன் அது புரியுது அப்படின்னு. இதை நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஐடியா ஜென்ரேட் ஆகுறது சோர்ஸ். ஓகே, அடுத்து இந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஐடியா நமக்கு வார்த்தைகளாகவோ வேர்ட்ஸாகவோ நமக்கு வராது. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் பேசுகிறேன், அதனால் நான் தமிழில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் என்னோடய ஐடியாஸை. இதே இது நான் வேறு லாங்குவேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னா, அப்போ நான் அந்த லாங்குவேஜுக்கு என்ன ஒரு கிராமர் இருக்கோ, என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது பேர் தான் என்கோடிங். ஓகே, அடுத்து சேனல் அப்படின்றது நம்ம பேசும்போது டைரெக்டாக பேசுகிறது அது டைரக்ட் சேனல்ஸு, இன்டைரக்டாக பேசுகிறது இன்டைரக்ட் சேனல்ஸு. டெலிஃபோன்ஸ் இன்டைரக்ட் சேனல். ஸோ டிஸ்டன்ஸ்லேருந்து பேசுகிறனால இந்த மாதிரி நிறைய சேனல்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இதுதான் நம்ம எது மூலமாக பேசுகிறோம் அப்படின்றது சேனல். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு விஷயத்தை இங்கே சென்ட் பண்ணுறோம். இதில் சேனல் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்து இந்த லாங்குவேஜை இந்த பர்சன் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த வேர்ட்ஸை ஹியர் பண்ணுறாங்க. ஹியர் பண்ணி அந்த ஐடியாவை டீகோட் பண்ணுவாங்க அவங்களோட பிரெயினில். ஓகே, இப்போ ஒரு எலிஃபண்ட் இஸ் கோயிங் டு தி மவுண்டன் அப்படின்றது என்னோடய விஷுவலைசேஷனில் ஒரு எலிஃபண்ட் மவுண்டன் மேலே ஏறுது. இதை நான் அந்த வார்த்தையில் என்கோட் பண்ணுறேன். சேனல் இங்கிலீஷ் அண்டு இதை நான் டைரெக்டாக சொல்கிறேன். இதை டீகோட் பண்ணுறாங்க இன்னொரு பர்சன். அப்போ இந்த வார்த்தை இந்த எலிஃபண்ட் கோயிங் டு மவுண்டன் அப்படின்னோடனே எலிஃபண்ட் மவுண்டன் மேலே ஏறுறது அவங்களுக்கு பிரெயினில் அப்படியே டீகோட் ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அந்த விஷயத்தை அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. அந்த ரிசீவ் பண்ணதுக்கு நிறைய வகையில் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. எஸ், நோ, இல்லைன்னா பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்க ஃபீட்பேக் நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் மாடல். நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கம்யூனிகேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிரேக் டவுன் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு என்கோடிங் அப்படின்றது நம்ம மெசேஜை ஒரு சிம்பாலிக் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. இட் மேபி லைக் என்ன லாங்குவேஜாக வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கோடிங் மாதிரி. நான் இப்படி ஒரு சிம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு ஆஃப்னு அர்த்தம், இப்படி கொடுத்தா இது ஆன்னு அர்த்தம். யூனிவர்சல் சிம்பிள் இருக்குது. இது நமக்கு என்ன அர்த்தம்னா பவர் ஆஃப், பவர் ஆன். இது ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, இப்போ நான் ஒரு இடத்துல இந்த மாதிரி கொடுக்குறேன், அப்போ இது ஸ்டாப் சிம்பிள். இன்னொரு இடத்துல இப்போ நான் ஒரு எலும்புக்கூடு மாதிரி வரைகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஒரு டேஞ்சர் அப்படின்றது. இந்த மாதிரி சிம்பாலிக் ஃபார்மில் என்கோடிங் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். இந்த என்கோடிங் என்னன்னா, இந்த மெசேஜ் எந்த மெசேஜை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதை என்கோட் பண்ணுறோம். ஸோ சேனல் அப்படின்றது எந்த மீடியமில் நம்ம மெசேஜ் ட்ராவல் ஆகுது அப்படின்றது தான் இந்த சேனல். ஸோ இதை சென்டர் கம்யூனிகேட் பண்ணுறத ரிசீவர் அப்படியே அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, இதை தான் சொல்ல வராங்க அப்படின்றது. இந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது தான் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுறது. சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அதை சென்டர்கிட்ட நம்ம திரும்ப கேட்டுட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். எலிஃபண்ட்டுனா பெரிய எலிஃபண்ட்டா இல்லை சின்ன எலிஃபண்ட்டா, குட்டியா இல்லை பிக் எலிஃபண்ட்டா அப்படின்ற ஃபீட்பேக் லூப் வரும். அப்புறம் அகைன் மெசேஜ். இது கம்யூனிகேஷன்றது ஒரு 2-way ப்ராசஸ். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆல்சோ. ஓகே,
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராசஸை பற்றி பிரேக் டவுன் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அப்படின்றது முக்கியம் இல்லை. கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்மளோட ஐடியாவை என்கோட் பண்ணி இன்னொரு பர்சன் டீகோட் பண்ணுறதுக்கு நம்ம சென்ட் பண்ணுறது தான் வந்து கம்யூனிகேஷன். நம்மளோட ஐடியாவை, நம்மளோட நாலேஜை, நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற ஒரு விஷயந்தான் வந்து கம்யூனிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன விஷயம்லாம் பேரியர்ஸாக இருக்குது இந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.